வணக்கம். நேற்றெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, 50 ஆண்டுகால பாரம்பரியமிக்க அதிமுகவுக்கு புதிய பெயர் மாற்றம். என்ன புது கதையாகுன்னு கேட்குறீங்களா? பெயர் மாற்றம் நடந்துருச்சுங்க. பண்ணவர் தாவேகா தலைவர் விஜய். என்ன பேரை மாற்றினாரு? உலகமகா ஊழல் கட்சி அப்படின்னா ஊகா, இதுதான் இனிமேல் அந்த கட்சியுடைய பெயரம். என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறாங்க? உண்மையா அவர் சொன்ன பேர், அந்த புதிய பேர் பொருத்தமா? காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாருன்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் அந்த அலசல். 2011 தமிழ்நாடு மக்கள் ஜெயலலிதாவுக்கு 5 வருஷம் டெண்டருக்கு தமிழ்நாட்டை கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் மிக சிறப்பாக செயல்பட்டு ஒரு 4 லட்சம் கோடிக்கு மேலே பார்த்ததா சொல்கிறாங்க, அவரும் அவர் கூட்டாளியும். அந்த காலத்தில் தான் இந்த கண்டெய்னர் இருக்குது இல்லைங்களா, ஒரு 15 கண்டெய்னர் ஸ்கூட்டர் நம்பர் போட்டு தமிழ்நாட்டில் ஊர்வலம் போச்சு. குறுக்கு வழியிலே போச்சு, மெயினில் போகாமல். எல்லாம் போலி எண்கள். எதிர்பாராத விதமாக மடக்கி பிடிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு பாதி கண்டெய்னர் மிஸ் ஆகி ஓடி போச்சு. மீதி ஒரு 5-6 வண்டி மாட்டுச்சு. ஒரு 5-6 நாள் தமிழ்நாடு முழுக்க அந்த பேச்சாக தான் இருந்தது, அதோட பார்வையில் தான் இருந்தது, ஊடகம் முழுக்க அது பேரில் தான் இருந்தது. ஏதோ நேரத்தை வேறு வழி இல்லாமல் யோசனை பண்ணி டெல்லியை கரெக்ட் பண்ணி, அப்போ அருண்ஜேட்லி இருந்தார், அவர் மூலிமா 6வது நாள் என்ன பண்ணாங்க, அது ஒரு பேங்க்குடைய பணம்னு சொன்னாங்க. பேங்க் பணம் எப்பயுமே அந்த மாதிரிலாம் வராது, இந்த மாதிரி போலி வாங்கினதெல்லாம் வராது. உரிய ஆவணங்களோடு அதிகாரிகளோடு வருவாங்க. யாராவது குறுக்க வந்தால் உடனே அந்த ஆவணங்களை காட்டுவாங்க, உடனே சொல்லிவிடுவாங்க. 5 நாளுக்கு அந்த பேங்க்கு தெரியாதா நம்ம பணம் தான் போயிருக்குன்னு? தமிழ்நாடு முழுக்க குக்கிராமம் வரைக்கும் தெரிஞ்ச நியூஸு, எந்த பேங்க்குன்னு தெரியலாம். எல்லாம் நம்ப சொல்கிறாங்க, நம்புங்க, நாமளும் நம்புவோம். திமுகவுக்கு அது பெரிய ஒரு அரசியல் இஷ்யூவாக கொண்டு போகிற பலம் இல்லாதனால அது எளிதாக கடந்து போயிட்டாங்க. முன்னெல்லாம் என்னென்னா, ஒரு முதலமைச்சர் வருமானம்னா பயங்கரமாக சொல்லுவாங்க. இந்த டாஸ்மாகில் ஒரு பெட்டிக்கு இவ்வளோ கமிஷன், மணலில் இவ்வளோ தினப்படி, அதாவது ஃபைனான்ஸ் மாதிரி எல்லா திட்டங்களிலையும் கமிஷன் சொல்லி பார்த்தா, முதலமைச்சருடைய மாத வருமானம் கணக்கிட்டிங்கன்னா மயக்கமே வந்துடும். அந்த அளவுக்கு இருந்தது தான் அப்போ. அதில் என்னாச்சுன்னா, இவருடைய சாதனையை பாராட்டி அடுத்த 5 வருஷமாக அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க டெண்டர். அதில் எதிர்பாராத விதமாக தலைவி போனதுனால என்ன ஆச்சுன்னா, ஒரு எதிர்பாராத விதமாக எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். இப்போ இன்னும் சிறப்பு. ஒரு வகுப்பறைக்கு டீச்சர் வரலாம், மாணவர்களை எப்படி லூட்டி அடிப்பாங்களோ அப்படி அடித்தாங்க பாருங்கள். அப்போ என்ன வேணும் தின்னுங்கடா டோய், இஷ்டப்படி வெட்டுங்கடா டோய்னு ஒரு பாட்டு இருக்குதுல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு கூத்து. அந்த நேரத்தில் அவர் கூட ஒரு முக்கியமான 6 பேட்ஸ்மேன் இருந்தாங்க. 2020 மேட்ச் மாதிரி பவுண்ட்ரி 6 வெளுத்து வாங்கினாங்க. அதுவும் உள்ளாட்சியில் ஊழலாட்சினே சொன்னாங்க. பலமான படம் பார்த்துக்கிறாங்க. துபாயில் பெரிய சொத்துக்கள், வெளிநாடு முழுக்க கப்பல் வாங்கிட்டாங்க, தன்னுடைய மகனுக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் பேச்சிருந்தது இல்லையா? அந்த அளவுக்கு சக்க போட்டாங்க. டெல்லியிலேருந்து இவங்களை நோட் பண்ணியிருந்த அதிகாரிகள்லாம் ஒரு மாநிலத்துக்குள்ளே இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு மறைச்சி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தன் திறமை வெளிப்படுத்தின ஒரு மகா வீரர்கள் 6 பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க, அடித்து நொறுக்கிறவங்க. அவங்க கூட அந்த 6 பேர் தான் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக இருக்கிறவங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, டெல்லிக்கு தலைமையை எதிர்த்து கூட அங்கே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இல்லைனா எல்லாம் வெளியே வந்துடும் இல்லையா? மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது அப்போல்லாம். ஆட்சியில் போகிறப்ப கூட கடைசியில் என்ன பண்ணாங்களாம், டெண்டர் மேலே டெண்டர். இப்போ எப்படின்னா, கடன் வாங்கி கொள்ளடிச்சு தான் சொன்னாங்க இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி போகிறப்ப கூட பலாயிரம் கோடிக்கு டெண்டர் விட்டு அது கமிஷனை வாங்கின்னு தான் வெளியே போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கவர்கள். இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டை மீட்பேன், தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்னா ஊர்வலம் வராங்க. கால கொடுமை தான் இது. மக்களும் மறந்துடுறாங்க, ஊடகம் மறந்துடுறாங்க. அதனால் இதெல்லாம் வெளியே வரதில்லை. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணாங்க, இவங்கக்கிட்ட சில ரைடுக்கு போனாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரியறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தான் உள்ளே ஆளுக்கிறாங்க. க்ளீனாக பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணி ஒரு பச்சை பாயில் படுத்துன்னு பசியோட இருக்கிறேன், ஏதாவது 100 ரூபா கொடுத்துட்டு போங்கன்னு வர அதிகாரின்னு கேட்டாங்களாம். அது அதிகாரிகளுக்கே மலைச்சி போயிடுது, எப்படி இவ்வளோ சுத்தமாக வீடு வச்சுக்கிறாங்கன்னு. அது என்னவோ ஒரு அதிசயம். இவங்க போய் உள்ளே நுழையவும் உடனே வெளியே லாரியில் ஆளுங்க இறங்கி அங்கே டிஃபன் எல்லாம் தரு வச்சு ஒரே எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி, எப்படி அவ்வளோ கணக்கச்சிதமாக ஆள் இறங்குறாங்கன்னா விஷயம் முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ஒன்றுமே பிடிக்க முடியல. இங்கே தான் பணம் உடனுக்குடனே ஃபாரின் போயிடுது, எப்படி பிடிக்க முடியும்? இதை வச்சு தான் விஜய் அவர்கள் உலகமகா ஊழல் கட்சின்ற பட்டம் கொடுத்துக்கிறாரு. அது ஊகா அப்படின்ற பட்டமும் அதுக்கு சுருக்கமாக வச்சுக்கலாம். இனிமேல் அந்த மாதிரி மாற்றி கூப்பிடலாம். சரி, ஒரு சந்தேகம் வருது இல்லையா, இவ்வளோ சொல்கிறவர் இவ்வளோ நேரம் எதுக்கு அந்த கட்சியை கூட டீலிங் பண்ணியிருந்தார், ஏன் அதை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருந்தார், கூட்டணிக்கு ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு கேட்குறீங்களா? நீங்கள் அதை அவரை தான் கேட்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் பிடிச்ச ஒரு பேச்சு, பிடிக்கலன்னு ஒரு பேச்சு, அது அவரை தான் பதில் சொல்லணும். சரி, இது பதிவு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.